வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் தோசை துடுப்பை சூடுபடுத்தி ரொம்ப உபயோகமாக கிச்சனுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த கேஸ்ட் அயர்ன் தோசை தவாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக ஓரத்தில் எல்லாமே கருப்பு கருப்பாக தோசையோடையே வர மாதிரி இருக்கிற இந்த தோசைக்கல்லை ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இது லாக்டவுன் பீரியடுன்றதுனால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி தம்மெல்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் ஸ்டவ்வில் ஏற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கல் சூடாகிட்டே இருக்கட்டும். சுற்றி எல்லா இடத்துலையும் ஹீட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு சேர்ந்துருக்கோ அந்த இடத்துலலாம் அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நான் டேபிள் சால்ட் தூள் உப்பு அப்படியே தூவுறேன். ஓரத்துலலாம் கொஞ்சம் அதிகமாக தூவுறேன். இதை தூவிட்டு பக்கத்துலேயே தோசை துடுப்பையும் ஹீட் பண்ணிக்க போகிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு அந்த பிடி சூடு ஆனதுமே நீங்கள் அதை எடுத்து அப்படியே சூட்டோடு தோசைக்கல்ல உப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக பெரட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஓரம் இருக்கிற அந்த பிசுக்கு எண்ணெயோட கசண்டு அழுக்கு எல்லாமே சேர்ந்து வரும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த உப்பு ப்ரௌன் கலரில் மாறும் போது மொத்தமாக ஓரெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே எல்லாமே நல்லா அழுத்தி எடுத்தீங்கன்னா வந்துடும். நடுவில் நீங்கள் இந்த துடுப்பு சூடு குறையும் போது அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அந்த உப்பை பெரட்டிட்டு நான் தனியாக அதை எடுத்துடுறேன். ஓரம் எல்லாமே நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே விட்டு போயாச்சு. இப்போ இதில் இருக்க இந்த தூள் உப்பு எல்லாத்தையும் மொத்தமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு தட்டில் அப்படியே அதுலேருந்து தள்ளிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் தோசை தவாவில் சமையல் சோடா சேர்த்துருக்கேன். இது ஒரு 4-5 செகண்ட் சூடு ஆனதுமே கொஞ்சம் லேசாக தண்ணியை மட்டும் தெளிக்கலாம். அப்போ அதை அப்படியே கல்லோடு பிடிச்சிக்கும். அப்போ இன்னும் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ சூடுபடுத்தின தோசை கரண்டியில் எல்லாத்தையும் பெரட்டிட்டு ஒரு 1/4 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து விட்டுருங்க. ஃபுல்லாக க்ளீன் ஆகி வெளியே வந்துடும். சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லோட பின்னாடி பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கிச்சன் சிங்கில் அப்படியே போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த தோசை கரண்டியை ஹீட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாமும் ஈஸியாக வந்துடும். அப்புறம் என்ன டிஷ்வாஷ் லிக்விடோ சோப்போ வச்சுருக்கீங்களோ அதில் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயாச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். சைட்ஸில் அதே மாதிரி பின்னாடி பக்கம் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்து நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. துணியிலையோ இல்லை இந்த மாதிரி மரக்கட்டையிலையோ ஏதாவது ஒன்றுத்தில் க்ளீனாகிடும். இப்போ இந்த கல்லை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் தோசை வாக்கும் போதே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபிஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.